வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மர்மத்திரை. கடந்த அத்தியாயத்தில் ஆரியனின் மரணத்திற்கும் அந்த மர்ம புதையலுக்கும் தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகத்தோடு பிரிந்தோம். இப்போது அத்தியாயம் 7, நிழல் இல்லா மனிதன். கதையின் போக்கை முற்றிலும் மாற்றப்போகும் ஒரு புதிய திருப்பம் இங்கே தொடங்குகிறது. அடுத்த நாள் காலை கிராமத்தின் விடியல் மிக அழகாக இருந்தது. மெல்லிய சூரிய ஒளி பனித்துளிகள் மீது பட்டு வைரமாய் மின்னியது. பறவைகளின் கீச்சொலிகள் கிராமத்திற்கு ஒரு புதிய புத்துணர்ச்சியை தந்தது. ஆனால் அந்த அமைதியான காலை பொழுது ஒரு பெரும் அதிர்ச்சியால் உடையப் போகிறது என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. ஆரியன் தன் வீட்டிலிருந்து வெளியே வந்து கிராமத்தின் கடைத்தெருவை நோக்கி மெதுவாக நடந்து கொண்டிருந்தான். அவன் முகம் மிகவும் சோர்வாகவும் இரவெல்லாம் தூங்காதது போலவும் காணப்பட்டது. கிராமவாசிகள் ஒவ்வொருவராக அவனை கடந்து சென்றனர். சிலர் அவனுக்கு வணக்கம் சொன்னார்கள். சிலரோ அவன் முகத்தில் இருந்த கவலையைக் கண்டு என்னவென்று கேட்கத் தயங்கினார்கள். அப்போது தெருவோரம் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் திடீரென ஆரியனை பார்த்து தன் தாயின் சேலையை பிடித்து இழுத்து, "அம்மா, அங்கே பாரு, அந்த அண்ணாவுக்கு நிழலே இல்லை" என்று கத்தினான். அந்த குழந்தையின் குரல் அந்த அமைதியான தெருவில் ஒரு வெடிகுண்டைப் போல ஒலித்தது. அனைவரும் ஒரு கணம் திகைத்து பின்னர் அந்த சிறுவன் சுட்டிக்காட்டிய திசையை நோக்கினார்கள். அங்கே ஆரியன் நின்று கொண்டிருந்தான். அவன் மீது காலை நேர சூரிய ஒளி தெளிவாக விழுந்து கொண்டிருந்தது. ஆனால் தரையில் அவன் நிழலை காணவில்லை. அவன் அருகில் நடந்து சென்ற மற்றவர்களின் நிழல்கள் நீளமாக தரையில் விழுந்திருக்க, ஆரியன் நின்ற இடத்தில் மட்டும் நிழல் என்ற ஒன்றே இல்லை. அது ஒரு நம்ப முடியாத காட்சியாக இருந்தது. முதலில் மக்கள் தங்கள் கண்களையே நம்பவில்லை. இது ஏதோ ஒரு விதமான காணல் நீர் அல்லது கண்மாயம் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆரியன் நகர நகர அவன் நிழல் மட்டும் வரவே இல்லை. அந்த காட்சி அவர்களின் இதயத்தில் ஒரு விதமான பயத்தை விதைத்தது. நிழல் இல்லாத மனிதனா, இது எப்படி சாத்தியம் என்று ஒருவருக்கொருவர் மெதுவாக பேசிக்கொண்டார்கள். ஒரு வயதான பாட்டி தன் கைகளை வாயில் வைத்து, "அட கடவுளே, இது ஏதோ கெட்ட சகுனம். இவன் உடம்பில் ஏதோ தீய சக்தி குடியேறிவிட்டது" என்று அலறினார். அவரின் அலறல் மக்களின் பயத்தை மேலும் அதிகரித்தது. ஆரியனுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. மக்கள் ஏன் தன்னை ஒரு விசித்திரமான ஜந்துவைப் போல பார்க்கிறார்கள் என்று குழம்பினான். அவன் திரும்பி தரையை பார்த்தான். ஆம், அங்கே அவனுடைய நிழல் இல்லை. அந்த நொடி அவன் உலகமே தலைகீழாகச் சுழன்றது. அவனுக்கே அவனது உடல் மீது ஒரு விதமான அருவருப்பும் பயமும் தோன்றியது. மக்கள் அவனை சூழ்ந்து கொண்டு கேள்விகளால் துளைக்க ஆரம்பித்தார்கள். "யார் நீ? நீ மனிதன்தானா? உன் நிழல் எங்கே போனது? நீதான் அந்த புதையலை எடுத்தாயா?" என்று கோஷமிட்டார்கள். ஆரியன் பயத்தில் பின்வாங்கினான். அவனால் எதற்கும் பதிலளிக்க முடியவில்லை. அவனுடைய தொண்டை வறண்டு போனது. அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வர தயாரானது. மக்கள் கூட்டம் அவனை நெருங்க நெருங்க அவன் செய்வது அறியாமல் அங்கிருந்து தப்பி ஓட ஆரம்பித்தான். அவன் ஓட ஓட கூட்டம் அவனை துரத்தியது. "பிடிங்க அவன, அவன் ஒரு சாத்தான்" என்ற கூச்சல்கள் கிராமம் முழுவதும் எதிரொலித்தன. ஆரியன் நிழலில்லாத ஒரு மர்ம மனிதனாக இப்போது தன் சொந்த கிராமத்திலேயே ஒரு அந்நியனாக துரத்தப்படுகிறான். அவனுக்கு நிழல் ஏன் இல்லை? இதற்கும் அந்த புதையலுக்கும் தொடர்பு இருக்குமா? மக்கள் அவனை பிடித்து என்ன செய்வார்கள்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை அறிய அடுத்த அத்தியாயம் வரை காத்திருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மர்மத்திரை தொடரும். நன்றி.